ஹலோ. இன்னைக்கு நாம ஒரு செம்ம சுவாரஸ்யமான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி அலச போறோம். தமிழ்நாட்டு அரசியல்ல இது நிஜமாவே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் தளபதி விஜயோட பிரம்மாண்டமான 2026 தேர்தல் வெற்றி, இன்னொரு பக்கம் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை பத்தின பொதுமக்களோட தீவிரமான விவாதங்கள். இது ரெண்டும் எப்படி ஒன்னோடொன்னு கிளாஷ் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பகுப்பாய்வுல நாம தெளிவா பார்க்க போறோம். இப்போ உங்க மைண்ட்ல ஓடுற அதே கேள்விதான். இவ்ளோ பெரிய ஒரு சரித்திரபூர்வமான தேர்தல் வெற்றி கிடைச்ச உடனே எப்படி அவரோட குடும்ப வதந்திகள் இணையத்துல இப்படி வைரலா மாறுச்சு? யோசிச்சு பாருங்க. ஒரு மாபெரும் அரசியல் வெற்றியோட உச்சம், அதுக்கு நேர்மாறா எல்லாராலையும் பரபரப்பா பேசப்படுற தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த ரெண்டு விஷயங்களும் எப்படி ஒன்னா மீட் பண்ணுதுங்கிறது ரொம்பவே ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம் இல்லையா? அதான் பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த தேர்தல் பூகம்பம் பத்தி சுருக்கமா பார்த்துருவோம். நிஜமாவே இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய பூகம்பம்தான். இந்த எண்களை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா புரியும். விஜயோட தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா 108 இடங்களை கைப்பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்னிலையில இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா திமுக 73 இடங்கள்லயும், அதிமுக 53 இடங்கள்லயும் இருக்காங்க. இது சாதாரண நம்பர்ஸ் கிடையாதுங்க. மக்களோட தற்போதைய மனநிலை என்ன, பவர் யார் கையில இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அப்பட்டமா நமக்கு காட்டுது. அடுத்து அந்த பெரும்பான்மைக்கான பாதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இவ்ளோ பெரிய வெற்றி கிடைச்சிருந்தாலும் விஜய் முன்னாடி இருக்கிற அந்த ஒரு பெரிய சவால் இந்த நம்பர்ஸ் தான். 10 முதல் 18 இதுதாங்க அந்த மேஜிக் நம்பர். அவர் முதலமைச்சர் பதவியை அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யறதுக்கும், சட்டமன்றத்துல ஸ்ட்ராங்கான பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கும் இன்னும் தோராயமா 10லிருந்து 18 இடங்கள் வரைக்கும் அவருக்கு தேவைப்படுது. இந்த கணித ரீதியான சவாலை அவர் எப்படி தாண்ட போறாருங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகே, இப்போ அரசியல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி சங்கீதாவோட அந்த எதிர்பாராத ஃபோன் கால் பத்தி பார்ப்போம். கடந்த சில நாட்களா நடந்த விஷயங்களை கொஞ்சம் வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதல்ல விவாகரத்தை பத்தின வதந்திகள் சோஷியல் மீடியாவுல காட்டு தீ மாதிரி பரவுச்சு. இது நமக்கு தெரியும். அப்புறம் ஜூன் மாசத்துக்கு நீதிமன்ற விசாரணை தள்ளி வைக்கப்படுதுன்னு நியூஸ் வருது. ஆனா இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான குழப்பமான சூழ்நிலையிலையும் தேர்தல் ரிசல்ட் வந்ததும் சங்கீதா அவங்க விஜய்க்கு நேரடியா ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இவ்ளோ நடந்த பிறகும் வந்த இந்த கால் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இதுல இருந்து தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தொழில்முறைக்குமான அந்த எல்லைகள் எப்படி இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாம். சொல்லப்போனா இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. பொது வாழ்வுல இருக்கிறவங்க தங்களுக்குள்ள எவ்வளவுதான் தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பல வருஷங்களா பில்ட் பண்ண அந்த ப்ரொஃபஷனல் ரெஸ்பெக்டை எப்படி பேலன்ஸ் பண்றாங்கன்னு இது காட்டுது. ஒரு பக்கம் விவாகரத்து ப்ராசஸ் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் ஒரு 20 வருஷ கால பிணைப்பு, அவர் போட்ட உழைப்பு, இது எல்லாம் மதிச்சு அந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ண அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே மெச்சூரான ஒரு விஷயம் இல்லையா? இதுக்கு அப்படியே ஒரு பெர்ஃபெக்டான உதாரணம் சொல்லணும்னா ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவங்களோட நிலைமைய சொல்லலாம். என்னதான் அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில பிரிவு வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தொழில் முறையான மரியாதையை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். பர்சனல் லைஃப் வேற, ப்ரொஃபஷனல் லைஃப் வேற அப்படிங்கிறத இவங்க ரொம்ப தெளிவாவே உணர்த்தியிருக்காங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி இப்போ அந்த த்ரிஷா பத்தின சர்ச்சையை கவனிப்போம். இப்போ ரசிகர்களோட ஒட்டுமொத்த மைண்ட் செட்டையும் ஒரே வரியில சொல்லணும்னா, பாஸ் சங்கீதா மட்டும் ஃபோன்ல பேசாம நேர்லே வந்து பார்த்திருந்தாங்கன்னா அது அப்படியே டாக் ஆஃப் தமிழ்நாடுவா மாறியிருக்கும் அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால்க்கே இவ்ளோ பேசுறாங்களே, நேர்ல சந்திச்சிருந்தா அதோட தாக்கம் எப்படி இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா சமீபத்துல த்ரிஷா நேர்ல போய் விஜயை சந்திச்சு வாழ்த்து சொன்ன விஷயத்த ஃபேன்ஸ் கொஞ்சம் கவலையோட தான் பார்க்கறாங்க. வெளிப்படையாவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்சியரான அரசியல் பிம்பத்தை உருவாக்கியிருக்காரு. இந்த நேரத்துல இந்த மாதிரி பர்சனல் மீட்டிங்ஸ் எல்லாம் அவரோட அந்த இமேஜ், அதாவது அந்த பிஆர் ஆப்டிக்ஸை டேமேஜ் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்க மத்தியில பரவலா இருக்கு. ஃபைனலா எதிர்காலத்தை பாதுகாத்தல் அப்படிங்கிற அந்த முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜயோட பொலிட்டிக்கல் கேரியர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அவர் முக்கியமா 2 விஷயங்களை உடனே ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஒன்னு, அந்த மீதமுள்ள 10 முதல் 18 சீட்ஸை எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணி தன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும். 2, தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை பத்தின இந்த சர்ச்சைகளுக்கு சீக்கிரமா ஒரு என் கார்டு போட்டுட்டு பிஆரை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இந்த 2ம் தாங்க அவரோட அரசியல் எதிர்காலத்தோட அஸ்திவாரமே. சோ நாம ஃபைனலா கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். விஜய் தனக்கு தேவையான அந்த ஃபைனல் சீட்ஸை செக்யூர் பண்ணி அதே நேரத்துல தன் தனிப்பட்ட வாழ்க்கை மேல விழுந்திருக்கிற இந்த தீவிரமான ஸ்பாட்லைட்டை சரியா மேனேஜ் பண்ணி அதிகாரப்பூர்வமா முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்வாரா? அந்த பிரம்மாண்டமான அரசியல் வெற்றிக்கும் இந்த பர்சனல் ரியாலிட்டிக்கான பேலன்ஸ் அவர் எப்படி பண்ண போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்தா தான் பார்க்கணும். இந்த விளக்கப்பதிவை உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களோட சிந்தனைகளை தூண்டி விட்டுட்டு நான் விடை பெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.